சென்னை பனையூரில் விஜய் காரை மறித்த அஜிதா. அஜிதா யார்? தூத்துக்குடி மாவட்டத்தில் அஜிதா மத்திய மாவட்ட செயலாளராக தன்னை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் தூத்துக்குடியில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அதில் 5 சட்டமன்ற தொகுதியில் மாவட்ட செயலாளர் அறிவித்த நிலையில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதில் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் தன்னை மத்திய மாவட்ட செயலாளர் அஜிதா தன்னை விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து உள்ள நிலையில் தனது ஆதரவாளருடன் கிளம்பி சென்னை பனையூரில் விஜய் அலுவலகம் முன்பு விஜய் காரை மறித்து அஜிதா ஆதரவாளருடன் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் உழைத்த அஜிதா அவர்களுக்கு பதவி வழங்காமல் மாற்று உள்ளவர்களுக்கு பதவி வழங்கி கொண்டிருக்கும் தாவேகா தலைவர் அவரும் இதற்கு முன்னாடி இந்த விஷயம் அறிந்து பொதுச்செயலாளர் குருஸ்ரீ ஆனந்த் அவர்களுக்கும் இந்த செய்தியை அஜிதா அவர்கள் அனுப்பிச்சார். இதை கண்டுகொள்ளாத அவரும் தற்பொழுது தூத்துக்குடியிலிருந்து தனது ஆதரவு ஆளுநருடன் கிளம்பி சென்னை பனையூர் விஜய் அலுவலகத்துக்கு வந்த அவர் விஜய் காரை மறித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார். தற்போது விஜய் அவர்கள் கண்டுகொள்ளாமல் அவர் அவருடைய அலுவலகத்துக்கு சென்றார். பெண் உரிமை, பெண் முன்னேற்ற, பெண்களுக்காக குரல் கொடுக்கும் விஜய் அவர்கள் தற்போது அஜிதா அவர்களை கண்டுகொள்ளவில்லை. 2 ஆண்டுகளாக தன் கட்சிக்காக உழைத்த அஜிதாவை கண்டுகொள்ளாமல் சென்றார். தூத்துக்குடியில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. அந்த 6 சட்டமன்ற தொகுதியில் 5 தொகுதிகளில் மாவட்ட செயலாளர் அறிவித்த நிலையில் ஒரே ஒரு தொகுதி விளாத்திக்குளம். அந்த தொகுதியில் மட்டும் மாவட்ட செயலாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தன்னை அந்த தொகுதி மாவட்ட செயலாளர் அறிவிக்க வேண்டும் என்று அஜிதா அவர்கள் கோரிக்கை வலுப்படுத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அந்த கட்சிக்காக உழைத்தவர்களை முன்னுரிமை கொடுக்காமல் பிற கட்சிகளிலிருந்து ஒருவருக்கு முன்னுரிமை கொடுக்கும் நோக்கத்துடன் மட்டும்தான் செயல்படுகிறாரோ தவிர கட்சிக்காக உழைப்பாளர்கள் யாரையும்